ஏமாற்றம்ங்கிறது என் வாழ்க்கையில் கலந்த ஒரு விஷயமாயிடுச்சு இப்போது. இன்றைக்கி நான் வந்துட்டு பிரெட் செய்யலான்னு 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கிட்டேன். இந்த சால்ட் எல்லா பக்கம் போகணுன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ப்ரூஃபிங்காக முன்னாடியே ஈஸ்ட்டு, சுகரு, ஹாட் வாட்டர் போட்டு நல்லா அந்த மிக்சர் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு உருக்குன வெண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெண்ணெய் ஆட் பண்ணதுமே ரொம்ப ஈஸியாக அது வந்துட்டு நல்லா வந்துட்டு நீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமாட்டிக்கு ஒரு ட்ரேயில் போட்டுட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புசு புசுன்னு வந்திருந்தது. பார்க்குறதுக்கே செம்ம ஹாப்பியாக இருந்தது. அந்த 2 ஹார்ஸும் நான் வந்துட்டு ஓடி ஓடி போய் எட்டி எட்டி பார்த்துட்டே இருந்தேன் எப்படி இருக்குன்னு. நல்லா அதை நீட் பண்ணி பிரெட் டோ மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போது ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா நல்லா மேலருதி வந்து சூப்பராக இருந்தது. பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாதி தான் இருந்தது. ஒரே ஏமாற்றமாக போச்சு.